வணக்கம். ஸ்ரீ முருகானந்த சாமிகளால் உருவாக்கப்பட்ட கிருஷ்ணர் கோவில். இதற்கு திருப்பதி தேவஸ்தானம் ரூபாய் 1,15,000 டொனேஷனாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த முருகானந்த சாமி அவர்கள் எங்களுக்கு சென்னையில் உள்ள தனசேகர் தேவா சுப்பிரமணியம் அவருக்கு மூன்று பேருக்கும் ஆடி பௌர்ணமி வருடம் அன்னதானம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படி கடந்த 27 வருடமாக ஆத்மகுரு ஸ்ரீ காந்தி குருநாதர் வழியில் நாங்கள் மூவரும் அன்னதானம் செய்து கொண்டு வருவோம். இந்த ஆண்டு 2020 ஆண்டு அன்னதானம் செய்ய முடியாத நிலைமையில் கோயில் சிதிலமடைந்து உள்ளது. அதனுடைய காட்சிகளை இங்கு பதிவு செய்துள்ளேன். எங்கள் ஆத்ம குருநாதர்களுக்கு வருடந்தோறும் நாங்கள் இங்கு ஆடி குரு பௌர்ணமிக்கு அன்னதானமும் பூஜைகளும் அபிஷேகமும் நடைபெறும். இந்த கோவில் அமைப்புடன் சீரமைக்கப்பட்டு பிறகுதான் அன்னதானம் செய்ய முடியும் நிலையில் இந்த கோவில் உள்ளது. அதனால் இந்த வருடம் இந்த வருடம் முதல் கோவிலில் அன்னதானம் நடைபெற முடியவில்லை. ஆகையால் இந்த கோவிலை சரி செய்துவிட்டு அதுக்கு பிறகுதான் அன்னதானத்தை தொடங்க வேண்டும். கோவில் சிடுங்கும் இந்த காட்சிகளை செல்போனில் பதிவு செய்துள்ளேன். அதனுடைய காட்சிகள் தான் இது. இந்த கிருஷ்ணர் கோவில் நாகலாபுரத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் உள்ளே கடிவேடு கிராமம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த கிருஷ்ணர் கோவில் முழுவதுமாக சிதிலமடைந்துவிட்டது. ஆனால் கிருஷ்ணர் கோவில் இருக்கும் இடம் மட்டும் சிதிலமடையவில்லை. இது சீரமைப்பு அமைக்க வேண்டும். இதற்குண்டான வேலைகளை சிறிது காலத்தில் தொடங்க இருக்கிறோம். இந்த கோவில் அரச மரத்தின் விழுதுகள் பூமிக்குள் நுழைந்து அனைத்து தரைகளும் விரிசலடைந்து விட்டது. கோவில் மட்டும் எந்த சிதிலமும் அடையவில்லை. இந்த கோவில் மிக விரைவில் சீர் செய்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும். அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்கிறோம்.